ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு என்ன கருவாடை செய்ய போகிறோன்னா திருகு கருவாடை தான் செய்ய போகிறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம்னாலும் ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த அழுக்கு இந்த இதெல்லாம் இருந்தால் வந்துடும். பார்த்தாலே உனக்கு தெரியும். சுடுதண்ணியில் ஊற்றினோன்னே எந்த அளவுக்கு இந்த அசடு இந்த அழுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் தண்ணி. நான் கருவாடு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டேன். ஏன்னா மண் நிறைய இருக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவாடை ஊற வச்ச கருவாடை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செஞ்சிடணும் பார்த்தலாம் வாங்க. அதுக்கு பெரிய கடாயாக எடுத்துக்கணும். சிக்கன் ரைஸ் செய்கிறோம்னா ஒரு கடாய் எடுத்துக்கணும், பெரிய கடாயாக. இதை சிக்கன் ரைஸ் செய்கிற கடாய் இல்லை, இதை இருக்கிறதுலே பெரிய கடாய் அதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கடாய் எடுத்திருக்கேன் நான். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக வேணும்னா அதிகமாக ஊற்றிக்கலாம், கம்மியானாலும் கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம தேவைக்கு வந்தப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்குறது ஆப்ஷன் தான், சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காமலாம் இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு கடுகு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பச்சை மிளகா வகுந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுவும் சின்ன வயசுல நம்ம சாப்பாடெலாம் அந்த மீதி குழம்பு இருக்கும், அப்போ வந்து சட்டியில் பரட்டி சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் குழம்பே இல்லாமல் லாஸ்ட்டில் இருக்கும் குழம்பு கொஞ்சமாக இருக்கும், அந்த சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிடுவாங்களா, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மாதிரிலாம் சாப்பிட்றது. எனக்கு நான் நிறைய டைம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த இதெல்லாம் சாப்பாடு மீதி கொஞ்சமாக இருக்கும், அப்போ குழம்பு இல்லாமல் இருக்கும், அப்போ அந்த சட்டியில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான்லாம் நிறைய டைம் அது மட்டும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்க்கல, மசாலா சேர்க்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். என் திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு. நான் வேறு ஏதாச்சும் செய்யலாம் தான் நினச்சேன். திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு. ஓ, இது செய்யலாம், இது செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சேன் நான். இன்னும் அந்த மண் சட்டியில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். மண் சட்டி இல்லாத காரணத்தினால இந்த நம்ம வைக்கிறோம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இன்னும் மண் சட்டிலாம் குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலாக அள்ளும். நம்மள்ட்ட மண் சட்டிலாம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இது மட்டும் தான் செய்கிறோம் நம்ம. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். நம்ம அகலமான கடை இருக்கிறனால கிண்டுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதனால தான். சின்ன கடைனா இப்போ கிண்டுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வந்து அகலமான கடைனா கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ரைஸ் எல்லாம் போடுறதுக்கு அகலமான கடை தான் நல்லாயிருக்கும். இது வந்து சிக்கன் ரைஸ் டேஸ்ட்டு தான். சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். நான் கருவாடு மட்டும் தான், அதில் சிக்கன் இருக்குது, கருவாடு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லாம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ கருவாடை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா கழுவிட்டு நல்லா வச்சுருக்கோம். அதையும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பொடினா அவ்வளோ பொடியாக கட் பண்ணல, ஒரு பீஸ் வந்து 2ஆ 3ஆ அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த என்ன கலரில் இருந்துச்சு எந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் மண், தூசி, அழுக்கு இது மாதிரிலாம் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைனா சாப்பிடும்போது நரன்னு ஒரு மாதிரியாக மண் இது மாட்டம் இருக்கும். அதனால் நல்லா கழுவிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கருவாடு கலருமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், மண்ணெல்லாம் இருக்காது, சுத்தமாக இருக்கும். கருவாடை சேர்த்து நல்லா அது நல்லா வேகட்டும். மசாலா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால கொஞ்சம் வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயிலே விட்டு வேக வச்சோன்னா நல்லா ஃபுல்லாக வெந்துடுது. அதிக நேரம் வேக எடுத்துக்காது கருவாடெல்லாம். கொஞ்சம் நேரத்துலேயே 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். கருவாடெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் போதும் செய்கிறதுக்கு. அவ்வளோ டைம்லாம் எடுக்காது இது. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம்.
திரும்பவும் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம். கருவாடு வாசனையும் செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. கருவாடுலாம் வறுத்தோம்னா வீடே ஒரே கருவாடு ஸ்மெல் தான் அடிக்கும். நல்லாயிருக்கும் அது கருவாடு வறுக்கிறது. எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க கருவாடா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரில. நம்ம ஊர் சைட்லாம் கண்டுபிடிப்பாங்க கரெக்டாக. கருவாடு ஏதாவது செஞ்சோம்னா, கருவாடு அவங்க வீட்டில் இன்றைக்கி கருவாடு வறுத்தீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. மசாலா என்னென்ன மசாலாலாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு லைட்டாக. ஏன்னா சாப்பாட்டில் நம்ம உப்பு தேவைப்படும். அதனால் சாப்பாடுக்கு நம்ம உப்பு சேர்த்து ஏற்கனவே கருவாடில் உப்பு அதிகமாக தான் இருக்கும். பார்த்து தான் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்து தரக்கூடாது. பத்தலையும் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா கருவாட்டில் உப்பு நிறைய இருக்கும். எந்த கருவாடாலும் மேக்ஸிமம் எல்லா கருவாட்டிலையும் உப்பு அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அளவாக தான் சேர்த்துக்கணும். நான் வந்து சாப்பாட்டில் உப்பு சேர்த்த மாட்டேன் எப்பொழுதுமே. அதனால் சில பேர் சாப்பாட்டில் உப்பு சேர்த்து வடிப்பாங்க. நான்லாம் அது மட்டும் வடிக்க மாட்டேன். அதெல்லாம் உப்பு லைட்டாக சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருங்க, சால்ட்டு. மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மசாலாலாம் நல்லா வந்து கருவாட்டில் ஒட்டி நல்லா ஒரு காரத்தரமாக நல்லா இருக்கும். அதை வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம வந்து பார்க்கலாம். மசாலாவோட பச்சை வாடை இதெல்லாம் போகணும் நல்லா. அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு டைம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதாங்க. பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வாசனையும் நல்லா வந்திருக்கு. ஏன்னா பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தாலே அடி பிடிக்கிற மாட்டோம் ஆகிட்டு பாருங்கள். அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் மூடி வைக்க முடியாது. நம்ம அடிக்கடி எடுத்து கிண்டி விட முடியாது. இது சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாம். தொக்கா வச்சு கூட சாப்பிட்லாம் சாப்பாட்டோட. நான் வந்து என்ன பண்ணேன்னா, கருவாடு தனியாக கொஞ்சம் எடுத்துட்டேன். தொக்கு கருவாடெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் நான். ஏன் எடுத்துட்டேன்னா, சாப்பாடு சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். இப்போ ஏன்னா பிள்ளைங்களாம் இருக்காங்க. அதனால் பிள்ளைங்க அண்ணி வீட்டு பிள்ளைங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்க சாப்பிட்லன்னா தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சாப்பாடு செஞ்சேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு சாப்பாடு செட் ஆகாது. அதனால் நம்மளுக்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கமாயிட்டு இங்கெல்லாம் யாருக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக கருவாடை எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும், நம்ம ஓடி தானாக சாப்பிடக்கூடாது, மற்றவங்க கொடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கருவாடை மட்டும் தனியாக எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் வந்து ரைஸ் போட்டு நல்லா கிண்டி சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவல் பக்காவாக இருந்துச்சு. சொல்ல அளவே இல்லை, அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா சுடு சாப்பாடு தான். இப்போ தான் வடித்தது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பாடை போட்டு நல்லா கிண்டிக்கணும். அந்த சாப்பாடோட அந்த மசாலா கருவாடு எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது, கருவாடு ஒரு பீஸு, ஒரு கை சாப்பாடு எல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம சிக்கன் ரைஸ் டேஸ்ட்டு தான். ஆனால் கருவாடு இருந்துச்சு. சிக்கன் ஸ்மெல் அதில் வந்து சிக்கன் ரைஸாக சிக்கன் ஸ்மெல் இருக்குது, அந்த கருவாடு ஸ்மெல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு டேஸ்ட் இருக்கணும். அவ்வளோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நான் சொல்ல அளவே கிடையாது. அவங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா அந்த அளவு தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் உப்பு அதுக்கப்புறம் லைட்டாக போட்டு சாப்பிட்டேன். செம்மையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். சாப்பாடும் நல்லா உதிரியாக வந்துருச்சு. ரைஸும் சூப்பராக இருக்குது. எல்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா உதிரியாக பூ போல் இருக்கிற சாப்பாடெலாம் உண்மையிலே வேறு லெவலு. அந்தளவு சொல்கிறா அந்தளவு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து திருக்க கருவாடுலேயும் செய்யணும் இல்லை, நெத்திலி கருவாடில் எந்த முள் இல்லாத கருவாடில் செய்யணும். ஏன்னா முள் இருக்கிற கருவாடில் நம்ம செஞ்சோம்னா சாப்பாடு ஃபுல்லாக முள்ளாயிரும். உடஞ்சி கருவாடெலாம் உடஞ்சி முள்ளாயிரும். அது வந்து உடையாமல் பார்த்துக்கணும். இதே நெத்திலி கருவாடில் செய்யலாம். திருக்க கருவாடு இது மாதிரிலாம் ஏதாச்சும் கருவாடு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு முள் இல்லாத கருவாடு அதில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்காமலாம் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன எல்லாம் சூடாக சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியதான். கருவாடெலாம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த வந்து கருவாடு சாப்பாடு பார்த்தோன்னே பசி வயிறை கிள்ள ஆரம்பிச்சிட்டு, சரி சாப்பிட்றலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.